கில்லி இந்த படத்தில் பயங்கரமான ட்விஸ்ட்டு என்னன்னு சொல்லுங்கள். இந்த படத்தோட பேரே ட்விஸ்ட்டு தான். ஏன்னா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா படம் பேர் வந்து கில்லி. ஆனால் கில்லி சீனு இந்த படத்தில் ஒன்றுமே இருக்காது. இந்த படம் ஃபுல்லாக கபடி தான் இருக்கும். ஏன்னா விஜய் வந்து இந்த படத்தில் ஒரு கபடி பிளேயராக தான் இருப்பார். ஆனால் ஏன் வந்து கில்லின்னு பேர் வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிச்சுருப்பீங்க. அதுக்கு விடை வந்து டைரக்டர் தரணி வந்து எங்கேயுமே இது வரைக்கும் சொல்லலை. அதனால் நம்ம வந்து இந்த படத்தை வந்து கில்லினாவே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து பக்காவாக இருந்தது வந்து அப்படி போடு பாட்டு. அந்த பாட்டு வந்த டைமில் பட்டி தொட்டிலாம் வெடிச்சுது. ராஜ் டிஜிட்டல் ப்ளஸ்லேயும் சரி, ஜெயா மேக்ஸ்லேயும் சரி. ஸோ இந்த டிவிலாம் உங்களுக்கு யாருக்கும் இருக்கா இல்லையான்னு கூட தெரியாது. இந்த சேனல்ஸ்லலாம் 2004 வந்து பிச்சுக்கிட்டு ஓடிச்சு. அந்த மாதிரி இந்த பாட்டு வந்து ஹிட்டு. அப்படி போடு இந்த யூடியூப்லாம் வந்து ஃபேமஸ் ஆகாத டைமில் இந்த சேனல்ஸ், இந்த மியூசிக் சேனல்ஸ் தான் வந்து அப்போ வந்து அதிக தடவை போட்டால் அதுதான் வந்து ஹிட்டுன்னு அர்த்தம். ஸோ அந்த வரிசையில் வந்து அப்படி போடு சாங்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஜெமினி படத்தில் ஓ போடு. அப்படி அதுக்கடுத்து பார்த்தா இந்த படத்தில் அப்படி போடு அட்டி பழம் தூளாக இருக்கும். இந்த படத்தில் இந்த பாட்டு வந்து ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா தளபதி விஜய் தான் எப்போவுமே. அவர் இல்லாமல் எப்படி? அவர் தான் ஃபஸ்ட்டு. செகண்டு தான் அப்படி போடு. மூணாவது வந்து யார்? வில்லன் பிரகாஷ் ராஜ். செல்லம் அப்படின்னு சொல்லும்போது மாவனை வில்லனை பிடிக்காதவங்க கூட சொல்லுங்க செல்லம் அப்படின்ற மாதிரி பேசுவார். அப்படி ஒரு ஆக்டிங் பிரகாஷ் ராஜ். இது முத்துப்பாண்டி கோட்டடி அப்படின்னு சொல்லுவார் பாருங்கள். மாவனை ஏரியாவில் வில்லனுக்கெல்லாம் கைத்தட்டுற ஒரு வரிசையில் இந்த படம் வந்து அமைஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து பிரபுதேவாவோட அண்ணனா தம்பியான்னு தெரில ஒருத்தர் நடிச்சிருப்பார். அவர் ஏன் நடித்தார், எதுக்கு நடித்தார்னே தெரில, அவர் நடிச்சிருப்பார். அதுக்கப்புறம் ஓட்டேரி நரி அந்த வேடத்தில் வந்து தாமு அவர் நடிச்சிருப்பார். இப்போ வந்து அவர் அப்படியே வேறு கேரக்டராக மாறிட்டார். மாணவ செல்வங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு அட்வைஸ் கொடுக்குற ஒரு சூப்பர் ஆளாக மாறிட்டார். ஆனால் இந்த படத்தில் நரி, ஓட்டேரி நரின்னு சொல்லி சுற்றிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் வந்து முக்கியமான கதாபாத்திரத்தில் வந்து